ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் அடையாளம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறியீடுகள் பத்தி பார்க்க போறோம். அதாவது நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்லப்படுற 7 குறியீடுகள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன குறியீடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்ற ஃபுல் ஸ்டாப், கார் புள்ளி அதாவது கமா, அரைப்புள்ளி செமிகோலன், வினா குறி கொஸ்டின் மார்க், உணர்ச்சி குறி எக்ஸ்கிளமேஷன் மார்க், ஒற்றை மேற்கோள் சிங்கிள் கோட்ஸ், இரட்டை மேற்கோள் டபுள் கோட்ஸ். இந்த குறியீடுகள் எல்லாம் எந்தெந்த இடத்துல எப்போ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறுத்தற் குறியீடுகள் வரிசையில் நம்ம முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி அதாவது ஃபுல் ஸ்டாப். அதை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் முற்று பெறுவதனை குறிக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் அதாவது முற்றுப்புள்ளி நம்ம உபயோகிக்கணும். உங்களுக்கு நான் சான்று அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாடினான். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த வாக்கியம் என்ன இருக்குன்னா முழுமை அடைஞ்சிருச்சு. அதனால நம்ம அந்த இடத்துல கடைசியா ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். அடுத்த சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் விளையாடினார். இப்போ இந்த தொடரும் என்ன ஆயிடுச்சுன்னா முழுமை அடைஞ்சிருச்சு. அதனால நம்ம அங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம இந்த வரிசையில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்புள்ளி. கார்புள்ளினா கமா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கமா எங்கெங்க உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும் போது ஒவ்வொன்றின் பின்னும் கார்புள்ளி இட வேண்டும். அதாவது தொடர்ந்து நம்ம நிறைய பொருளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த சொற்களுக்கு பக்கத்துல நம்ம கார்புள்ளின்னு சொல்ற கமா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம சான்று கொடுத்துருக்கேன் பாருங்க. மா, பலா, வாழை இவை முக்கணிகள் ஆகும். அதாவது இங்க 3 பொருட்களை குறிக்கிறாங்க. அதாவது மா, பலா, வாழை தொடர்ந்து வருது. அப்போ அந்த தொடர்ந்து வரும்போது ஒரு வாக்கியத்துக்கு பக்கத்துலயும் நம்ம என்ன போடணும்னு சொல்றாங்கன்னா, கார்புள்ளி கமா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரைப்புள்ளி அதாவது செமிகோலன். இந்த செமிகோலன் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டெஃபினிஷன் இருக்கு. வினை முற்றுகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இட வேண்டும். இது நல்லா கவனிங்க. பயனிலை அப்படின்னு ஒரு வார்த்தைங்க கொடுத்துருக்காங்க. வினைமுற்று அதாவது இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா, வினைமுற்றுனா ஒரு செயல் முழுமை அடைஞ்சிருச்சு. அது எப்படி இருக்குன்னா பயனிலையா இருக்கு. பயனிலை அதோட அர்த்தம் என்னன்னா, இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் எடுத்தான், பரிசுகளை பெற்றான். இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா தொடர்ந்து பயணித்துட்டே இருக்கு. அதுதான் பயனிலை அப்படி சொல்லுவாங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் என்ன ஆகுன்னா பாதியா உடஞ்சிருக்கு, முழுமை அடையல. இங்க பாருங்க, அவன் நன்றாக படித்தான், இங்க ஒரு வினை முற்றாயிருக்கு, முடிஞ்சிருக்கு. முதல் மதிப்பெண் எடுத்தான், இங்க ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. பரிசுகளை பெற்றான், இங்க ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி பயனிலைக்கு பின்னர் தான் நம்ம செமிகோலன் போடணும், அதாவது அரைப்புள்ளி இடணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் இது விளக்க சொல்றேன். வினை முற்றுகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இட வேண்டும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுனாலே அது பயனிலை அப்படின்னு அர்த்தம். அந்த பயனிலையில ஒரு இடத்துல வினை முற்று பெறும் போது நம்ம அரைப்புள்ளி இட வேண்டும். இதுதான் இதுக்கான ரூல்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினாக்குறி அதாவது கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எங்க போடுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களை கேள்வி கேட்கிற மாதிரி நமக்கு விடை தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா, வினா தொடரின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். வினா தொடர் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன், எவ்வாறு, என்ன, எப்படி, எங்கு, யார், எதற்காக, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாமே எவ்வளவு, இது எல்லாமே வினா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வினா தொடர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ அதாவது படித்தாயா, படித்தாயோ, இந்த மாதிரி ஆ அல்லது ஓ இந்த ஓசையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுவும் ஒரு வினா தொடரா தான் குறிப்பிடப்படுது. அந்த இடத்துக்கு அடுத்தும் நம்ம கொஸ்டின் மார்க் தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி குறி அதாவது இது ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கிளமேஷன் மார்க் அதாவது ஒரு சாதாரண ஒரு செய்தியை நம்ம உணர்ச்சி மூலமா நம்ம வெளிப்படுத்தும் போது அது எப்படி ஆயிடும்னா ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிடும். அதுதான் உணர்ச்சி குறி. அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடணும்னு சொல்றாங்க. அதுக்கான சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடடா எவ்வளவு அழகான அருவி. இதுக்குள்ள இருக்க செய்தி அந்த அருவி அழகா இருக்கு, அவ்வளவுதான். அந்த சாதாரண செய்தியை எப்படி சொல்றாங்கன்னா, அடடா எவ்வளவு அழகாக இருக்குன்னும் போது அவங்களோட உணர்ச்சியை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. எந்த இடத்துல அவங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்களோ
அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம உணர்ச்சி குறி, அதாவது ஆச்சரிய குறின்னு சொல்ற எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை நம்ம போடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா குறியீடுகளும் பேசும்போது, அதாவது பேசுறதுக்கு ஏற்றத்தாழ்வும் உணர்ச்சி பூர்வமும் வெளிப்படுறதுக்காக அது கண்டிப்பா யூஸ் ஆகும். பட் இதுக்கப்புறம் பார்க்க போற 2 குறியீடுகளும் எழுதுறதுக்கு, அதாவது மாணவர்கள் எல்லாம் கட்டுரை எழுதும் போது இந்த குறியீடுகளை பயன்படுத்தி, இந்த கோட்ஸ் பயன்படுத்தி எழுதுனாங்கன்னா நிறைய மார்க் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம ஒற்றை மேற்கோள், அதாவது சிங்கிள் கோட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய மாணவர்களுக்கு தெரியாது எங்க சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதுக்கு தான் நான் இங்க உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு சொற்றொடரில், அதாவது ஒரு சென்டென்ஸ், நூலின் பெயர் அல்லது பழமொழி முதலியன வரும் இடத்தில் ஒற்றை மேற்கோள் இட வேண்டும். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா அதுல வேற ஏதாவது ஒரு நூல், அதாவது வேற ஏதாவது ஒரு நூலோட பெயரை பத்தி எழுத போறீங்க, இல்ல ஒரு பழமொழி பத்தி அங்க கொடுக்க போறீங்க, இல்ல பெரிய பெரிய கவிதைகள் பத்தி, கவிதைகளோட ஒரு சில வரிகளை நீங்க அந்த கட்டுரையில ஆட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்க சிங்கிள் கோட்ஸ், அதாவது ஒற்றை மேற்கோள் நீங்க போடணும். இதுக்கு சான்று நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிக சிறந்த படைப்பு. அப்ப பாரதியாருடைய நூலை நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தணும். இரட்டை மேற்கோள், அதாவது டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒருவர் கூறியதனை நேர்கூற்றாக, நேர்கூற்று அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், அதாவது டைரக்டா இப்போ ஒருத்தவங்க சொல்றத நம்ம டைரக்டா அந்த கட்டுரையில எழுத போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன டெஃபினேஷனா, ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்போது இரட்டை மேற்கோள் குறியீடு இட வேண்டும். நீங்க ஒற்றை மேற்கோளையும் இரட்டை மேற்கோளையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒற்றை மேற்கோளை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நூலோட பெயர், ஒரு பழமொழி, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் இடணும். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒருவர் கூறியதனை டைரக்டா சொல்ல போறோம், நேர்கூற்றா சொல்ல போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், இரட்டை மேற்கோள். அதுக்கான சான்று பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை நம்ம டைரக்டா சொல்றோம், நேர்கூற்றா சொல்றோம், அந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஏழு குறியீடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 குறியீடுகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.